தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தோல்வி எஃப்சி அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இப்போ தமிழ் டப்பிங்கோட டென்ட் கோட்டாய் ஓடிடில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு டிஸ்பங்க்ஷனலி ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன மாதிரியான கனவுகள் காண்றாங்க, அந்த கனவுகள் நிறைவேறதுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற தீம்ல தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அந்த குடும்பத்துடைய தலைவர் ஜானி ஆண்டனி பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சில எப்படியாவது மணி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. பட் அதனால அவர் என்னென்ன மாதிரியான ஆபத்துகளை சந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவருடைய மனைவி பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டரா இருப்பாங்க. இவருக்கு இருக்கக்கூடிய மூத்த மகன் பாத்தீங்கன்னா சராபுதீன். இவர் பாத்தீங்கன்னா சாய் நேஷன் அப்படிங்கிற ஒரு டீ பிரான்சிஸை வச்சு எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவருடைய இளைய மகன் ஜார்ஜ் கோர் பாத்தீங்கன்னா கம்பி எஃப்சி அப்படிங்கிற சின்ன ஃபுட்பால் டீமை வச்சு அதை வச்சு எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாரு. இப்போ இவங்களுடைய கனவுகள்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதை தாண்டி இவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா, இவங்க குடும்பத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதை ஷார்ட் அவுட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த தோல்வி எஃப்சி. இந்த படத்துல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ப்ராக்ரெசிவான விஷயங்களை பேசியிருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்கும் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பத்தி பேசியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம சின்ன பசங்க போன் யூஸ் பண்றதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, ஆபத்துகள் வருது அப்படிங்கிறதையும் ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. குறிப்பா அந்த போர்ஷனை ரொம்ப பரபரப்பா இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பை காட்டியிருப்பாங்க. குறிப்பா ஒரு வயசான கப்பலுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அதை காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரிலிஜியன் டு ரிலிஜியன் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்றத காட்டியிருப்பாங்க. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பொண்ணு அதுல இருந்து எப்படி வெளியே வரா அப்படிங்கிறதையும் ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. இப்படி ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ஃபேமிலி டிராமாவா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த படத்துல பிரச்சனையாப்பட்டது என்ன அப்படின்னா, அந்த சராஃபுதீனுடைய சாய் நேஷன் அப்படிங்கிற டீ பிரான்சிஸ் எப்படி பெரிய அளவுல டெவலப் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இன்னும் ரொம்ப டீட்டெயிலா காட்டியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் கோர் அவருடைய அந்த கம்பி எஃப்சி ஃபுட்பால் டீம் எப்படி பெரிய அளவுல வருது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா காட்டியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் ஓரளவுக்கு அப்படியே ஃபிளாட்டா முடிச்சிட்டாங்க. நல்லா காட்டியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். என்னுடைய ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.